அனைவருக்கும் வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இந்த பிரபஞ்சம் தோன்றிய நாளாக, அதாவது சூரிய குடும்பம் என்று பிரபஞ்சத்தை சொல்வார்கள். இந்த சூரிய குடும்பம் ஆகிய பிரபஞ்சம் ஆனது சூரிய குடும்பத்தை தாண்டிய ஒரு செய்தியாகத்தான் பிரபஞ்சத்தை கணக்கிட வேண்டும். சூரிய குடும்பம் என்பது ஒரு எல்லை, 9 கோள்களை கொண்ட ஒரு குடும்பம். அதை தாண்டிய அண்ட சராசரம் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்திலே அண்ட சராசரமாக தோன்றப்பட்ட சூரிய குடும்பத்தில் ஒரு பகுதி தான் இந்த பூமி என்கின்ற நிலப்பரப்பு. கடல், நீர், ஆகாயம், காற்று, 5 பஞ்சபூதங்களை தன்னகத்தை கொண்டு அடங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில உலகமே மையமாக இருக்கின்ற ஒரு புள்ளியை குத்துனா, உலகத்தினுடைய மைய பகுதியில் ஒரு புள்ளியை குத்துனா மறுபகுதியே வரும். அதனால்தான் பூமியின் மையப்பகுதி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆன்மீக பகுதியாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை என்பதை அறுதியிட்டு சொல்ல முடியும். ஏனால் ஞான தபோதனரை வா என்றழைக்கும் அண்ணாமலை, வந்தாரை வாழ வைக்கும் அண்ணாமலை, ஆண்டி பெருத்த ஊர் அண்ணாமலை என்று பல்வேறு வகைகளிலே பல்வேறு நிலைகளிலே காலம் காலமாக வாழையடி வாழையடி வந்த திருக்கூட்டம் என திருவண்ணாமலை சான்றோர்களும் ஆன்றோர்களும் போற்றி புகழ்ந்து பாடியுள்ளனர். நால்வர் பெருமக்கள் உள்ளிட்ட, சமயக்குறவர்கள் உள்ளிட்ட, 63 நாயன்மார்கள் உள்ளிட்ட என வாழையடி வாழையடி வந்த திருக்கூட்டம் என்றுதான் சிவனடியார்களை சொல்லுகின்றோம். ஏற்கனவே சொல்லியிருப்பேன் வேற ஒரு பதிவில். இந்த உலகத்தினுடைய மனித உயிர்கள் என்பது ஒரு ரோப், ஒரு கயிறு. அந்த கயிறில் நாமெல்லாம் பிசுறு. இந்த கயிறு, ஒருங்கிணைக்கப்பட்ட கயிறில் நீங்கள் நான் வாழையடி வந்த திருக்கூட்டமாக பிற்காலத்தில் வந்தவர்களும் சரி, முற்காலத்தில் இருந்தவர்களும் சரி, ஒரு கயிறினுடைய ரோப்பில் பிசுறுகளாகத்தான் மனித இன கூட்டமாக வாழ்ந்து வந்திருக்கின்றோம், வாழப்போகின்றோம். இன்னும் அந்த வருகின்ற சந்ததியினர் வாழ வருகின்றார்கள். அப்படிப்பட்ட இடத்துல நாம் இன்னைக்கு திருவண்ணாமலையில இருக்கிறோம்னா, திருவண்ணாமலைய கால் வைப்பதற்கு சுந்தர பெருமான் உள்ளே வரல. சுந்தர பெருமான் உள்ள வராதுக்கு காரணம், அப்பர் சுவாமிகளும் ஞான சம்பந்தரும் முக்கியமாக மாணிக்க வாசகரும் இந்த ஊர்ல தொண்டு செய்திருக்கிறார்கள் என்றால், சுந்தர பெருமான் அவர்கள் பட்ட கால் பட்ட இடத்திலே நான் வரவே மாட்டேன் என்று சுந்தர பெருமான் இந்த ஊர் பக்கமே வராமல் எட்டேர்ந்து கும்பிட்டு போனதாக வரலாறு, முன்னோர்கள் கூற்று. அப்படிப்பட்ட நிலை அண்ணாமலை. அண்ணல் மலை, அண்ணல் மலை என்று சொல்வார்கள். அண்ணல் மலை, அண்ணாமலைனா அண்ணாந்து பார்க்கின்ற மலை இல்லை. அண்ணல் என்றால் நெருப்பு. இந்த மலை ஒரு காலத்தில் என்னமாக இருந்தது? அண்ணல் மலை, அனல் பெருத்த மலையாக, நெருப்பாக, பூமி தீப்பிழம்பாக வாழ்ந்தது. அதற்கப்புறம் யுகங்கள் மாறுகின்ற பொழுது பவளமலையாக இருந்தது என்று சொல்கிறார்கள். பவளமலை என்றார்கள். பவளமலையாக இருந்து கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா கல்மலை முளைத்ததாக, கல்மலையாக நமக்கு கண்ணுக்கு முன்னால் தெரியும். தங்கமாக இருந்தது என்று கூட சொல்வார்கள், தங்கமலையாக இருந்தது என்று கூறுவார்கள். நாமெல்லாம் அறுதியிட்டு சொல்வதற்கு வாய்ப்பில்லை. சொல்லுவார் சொல்லட்டும், சொல்லி செல்வார் செல்லட்டும், அதை பற்றி நமக்கு பொறுப்பில்லை, பொருட்டில்லை. ஆனால் நாம் சொல்லுகின்ற செயல் எப்படி என்றால், ஞான தபோதனரை வா என்றழைக்கும் அண்ணாமலையாரிடத்திலே ஞானம் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, ஆணவத்தை ஒழிக்க வேண்டும். அந்த ஆணவம், கண்மை, மாயை, இந்த 3 நிலைகளிலிருந்து எவன் ஒருவன் மாறுபடுகின்றானோ, அந்த ஆணவம், கண்மம், மாயை, அதுதான் 3 விரலாக தட்சிணாமூர்த்தி காட்டுகிறார். இந்த விரலுக்குடைய அபயமுத்திரையில காட்டக்கூடிய செய்கை என்னவென்றால், ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 விரல்களையும் சுட்டி காட்டுவதன் மூலமாக என்ன செய்கிறார் என்றால், உயிரானது, தேகமானது இறைவனோடு ஒன்று சேர்கின்ற முத்திரை தான் சின்முத்திரை. இந்த சின்முத்திரையில உயிரானது இறைவனோடு ஒன்று சேர்வதற்கு ஆணவம், கண்மம், மாயை 3ஐயும் ஒழித்தால் இறைவனோடு இந்த தேகத்தை சேர்க்கலாம்.
அப்படின்னு தான் சின்முத்திரை அபயமுத்திரை அபயகரமாக காட்டப்படுகிறது. இது வரதம். இப்படி சென்றால் வரதம். இதைத்தான் இறைவன் வந்து இப்படி காட்டுகிறார்கள், அபய வரதம் என்று காட்டுகிறார்கள். அம்மன் கையில பெரும்பாலும் இதை பார்க்கலாம், மகாவிஷ்ணு கையில இப்படி இருக்கலாம். ஆனால் சிவன் அப்படி இல்லை. சிவனை பொறுத்த வரைக்கும் அபயவரதமாக எங்கேயும் காட்டியதற்காக பெரும்பாலும் இல்லை. காரணம், அவர்கள் ஞான யோகத்தை கொண்டிருக்கிறார்கள். ஞான யோகம் என்றால் ஞானத்தை கொண்டிருப்பார்கள். என்கிட்ட ஒருத்தன் வந்து, சாமி எனக்கு எப்போ சாமி ஞானம் பிறக்கும் அப்படின்னு கேட்டால் நான் சொல்லுவேன், கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க சாமி. அப்போ கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணால் ஞானம் பிறந்துடுமா சாமி? இல்லைப்பா, புள்ள கொட்டிலாம் பெக்கணும். புள்ள கொட்டிலாம் பெற்றா ஞானம் பிறந்துடுப்பான். இல்லைப்பா. அப்புறம் எப்போதான் சாமி ஞானம் பிறக்கும்? எல்லாருக்கிட்டையும் எப்போ செருப்படி தொடப்பு கட்டி வாங்குறியோ அப்போ ஞானம் பிறந்துடும். காரணம் என்னன்னு கேட்டால், உலகத்தில் அதிகமாக பற்று யார் மீது வைத்திருக்கிறோம்? மனைவி மீது வைத்திருக்கிறோம். அடுத்தது பிள்ளைகள் மீது வைத்திருக்கோம். அப்புறம் சந்ததியினர் பேர பிள்ளைகள் வைத்திருக்கோம். எல்லார்கிட்டையும் நம்ம செருப்படி முறத்தடி வாங்குறோம்னா அப்போ உலகத்தில் இருக்கிற உறவு பற்று அருந்தால் எல்லா பற்றும் அருந்துவிடும். என்ன திருவண்ணாமலை கொண்டு வந்து போட்டுக்கிறது என்ன காரணம்? கொடுத்து பறித்து கொண்டார். இறைவன் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். மனைவி, குழந்தை, தாய் தந்தை, சொத்து, சுகம் அளவிற்கடந்து கொடுத்தார். எவ்வளவு சீக்கிரம் கொடுத்தாரோ அவ்வளவு சீக்கிரம் பறித்து கொண்டார். தடுத்தாட்கொண்டார் என்று சொல்வார்கள், ஆனால் என்னை பறித்தாட்கொண்டார் என்றுதான் என் வாழ்க்கையில் சொல்லப்பட வேண்டும். கல்வி கொடுத்தார், நல்ல புகழை கொடுத்தார், நல்ல செல்வாக்கை கொடுத்தார். எல்லாவற்றையும் விட பறித்தாட்கொண்டு ஞானத்தை கொடுத்தார் என்று சொன்னால் அது அண்ணாமலையாருக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன், சிவனே பல இடங்கள்ல இருக்கிறார். எல்லா இடங்களிலும் விட்டுட்டு எதுக்கு திருவண்ணாமலையில வந்து இருக்கிறோம்? இங்க வந்து என்னுடைய தாய் தந்தையர் அவர்கள் இந்த ஊரோடு ரொம்ப நெருக்கமானவர்கள். காரணம் என்னவென்றால், என்னுடைய சகோதரர், மூத்த சகோதரர் திருவண்ணாமலையில பேராசிரியராக பணிபுரிந்தார். குழந்தையிலே நான் வந்துட்டேன் திருவண்ணாமலைக்கு. அதனால வெளியூர்காரெல்லாம் என்னை இடம் போடக்கூடாது. நான் குழந்தையில 5 வயசு 6 வயசு குழந்தையில இருக்கும்போது திருவண்ணாமலையில் வந்து எங்கள் அண்ணன் ப்ரொஃபஸராக இருந்தார், லெக்சரராக இருந்தார். அப்போ வந்து திருவண்ணாமலை ஆர்ட்ஸ் காலேஜில் அவர் பணிபுரிகின்ற போது நான் திருவண்ணாமலைக்கு வந்து தங்கியிருக்கிறேன். அதனால் இந்த ஊருக்காரன் இல்லைன்னு மட்டும் யாரும் மறுத்திடாதீங்க. இந்த ஊர் எனக்கு ஜென்மத்து உறவு, ஜென்மாந்திர உறவு இருந்தால்தான் இங்கே வரவே முடியும். அந்த ஜென்மாந்திர உறவு எப்படி என்று சொன்னால், நான் பல ஆண்டுகள் அல்ல பிறவிகளுக்கு முன்னாலாக திருவண்ணாமலைக்கு வர வேண்டும் என்று இந்த பிறவியிலோடு சங்கல்பம் செய்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் திருவண்ணாமலை, ஏன்னா சுந்தர பெருமாளே கால் வைக்கல. அப்படின் போது இந்த ஊர்ல நாம கால் வைக்கிறோம்னா ஜென்ம சங்கல்பம் பிறவி இருந்தால் மட்டும்தான் இந்த ஊர்ல வந்து கால் வைக்க முடியும். அதை விட இந்த ஊர்ல பிறந்து, இந்த ஊர்ல வளர்ந்து, இந்த ஊர்ல ஓடி ஆடி, இந்த ஊர்ல மடிந்து போகிறானே, என்னை விட எவ்வளவு பாக்கியசாலியாக இருந்திருப்பான். அந்த கணக்கில் கொண்டால் இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொல்வார்கள். அதை கடந்து திருவண்ணாமலை அடிக்கடி நீ கீழ் வழியாக பூமியை நோண்டி சென்றாலும் சரி, ஆகாயத்தின் வழியாக அடிக்கடி சென்றாலும் சரி, இடைவெளியாக சென்றாலும் சரி, எத்தனை அடிகள் எடுத்துக் கொள்கிறாயோ அத்தனை அடிக்குள்ளார எப்படி சித்தத்துக்குள்ளார இறைவன் இருக்கிறானோ, பித்துக்கு பித்தாக இறைவன் இருந்து பித்தாக நமக்கு காட்டுகின்றானோ, அதுபோல அடிக்குள்ளார அடியடியாக ஒவ்வொரு நுணுக்கிலும் ஒவ்வொரு மணல்களாக இறைவன் அங்கே இருக்கிறான். மணல் துகளாக. கடல் மணலை எண்ணிவிடலாம், திருவண்ணாமலை இறைவனுடைய லிங்கத்தை எண்ணிவிட முடியுமா? பார்க்கறது தான் ஒரு மலையா தெரியுது. இல்ல, மணல்களை எண்ணிவிட முடியும் என்றால் இறைவனுடைய லிங்கங்களை இங்கு எண்ணிவிட முடியாது. கடல் மண்ணை கூட எண்ணிடலாம். அப்படி உயிர் அணுக்களாக ஒன்றினுள் ஒன்று, ஒன்றோடு ஒன்று, ஒன்றினுள் ஒன்று, ஒன்றோடு ஒன்று, ஒன்றை கடந்து உள்ளும் வெளியுமாக புறமும் அகமுமாக இறைவன் நம்மிடையே காட்சி கொடுக்கிறான். அதை உணர்ந்தோருக்கு உணர்ந்தவனாக, உணர தெரியாதவனுக்கு முண்டங்களாக. நீ முண்டம்னா நானும் முண்டன்தான், நீ புத்திசாலினா நானும் அறிவாளி தான். அப்படி என்ற வகையிலே ஒவ்வொருத்தருக்கும் கண்ணாடியில, இப்ப என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாக்க நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன கோடு போட்டு மோகன் சாது அப்படின்னு ஒரு சின்ன கோடு போட்டுக்கலாம். அவன் பைத்தியக்காரன் சொன்னா பொருந்துவேன், புத்திசாலின்னு சொன்னா பொருந்துவேன், முட்டாள்னு சொன்னா பொருந்துவேன், அறிவாளின்னு சொன்னா பொருந்துவேன், குடியாரன்னு சொன்னா பொருந்துவேன்,
காமம் கொடுறன் என்று சொன்னால் பொருந்துவேன், நீ எதை வேணாலும் டேஷ் போட்டு ஃபுல் பண்ணிக்கோ. அதுதான் மோகன் சாமி. எப்படி இன்னும் சுருக்கமா தெளிவா சொல்லணும்னா, ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்துல தண்ணியை ஊத்துறோம். தண்ணியை ஊத்தின உடனே அந்த பாத்திரத்துக்குள்ளார என்ன வடிவமாகுது? தண்ணி. அந்த பாத்திரத்துக்கு உடமையாக, அந்த பாத்திரத்துக்கு வடிவமாக, அந்த பாத்திரத்திற்கு ஒளியாக எப்படியெல்லாம் அந்த பாத்திரம் இருக்கிறதோ அப்படி ஆகிறது தண்ணீர். அதுதான் மோகன் சாதி. அதுபோல என்னை நான் சொல்வதை விட எதற்காக சொல்கிறேன் என்றால், அப்படிப்பட்ட ஒரு பக்குவ நிலை மனதிற்கு வர வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும். அந்த பக்குவ நிலை இல்லை என்றால் அவன் மிருகத்திலும் கேடாக வாழ்கிறான். திருவண்ணாமலையில் வந்த பிறகு ஒருத்தவங்க பக்குவம் இல்லை என்றால், ஏன்னா பட்டை போட்டுக்கிறது, ருத்ராட்சம் கட்டை கட்டிக்கிறது, சிவசிவா நாமத்தை சொல்றது, ஜபத்தை சொல்றது, தவம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ளார அழுக்குகளை சுமந்து கொண்டிருந்தால் அவன் மிருகத்திலும் கேவலமானவனாக இருக்கிறான். நோய் நாடி நோய் முதல் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கோளல் என்று வைத்தியத்துக்கு சொன்னது போலதான் மனதுக்கும் சொல்கிறார்கள். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கோளல் என்று திருவள்ளுவர் பெருமான் சொல்கிறார். அங்க நோய்க்கும் சொல்லியிருக்கிறார், இங்க மனதிற்கும் சொல்லுகிறார் திருவள்ளுவர் பெருமான். இப்ப நோய்க்கும் மனதுக்கும் சொன்னாருன்றது புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் மனிதனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் என்ன ஒற்றுமை வேற்றுமை இருக்கிறது அப்படின்னு பார்த்தால், மிருகம் என்று சொன்னால் ஓர் உயிரிலிருந்து 5 அறிவு வரைக்கும் மிருகம் என்று சொல்லிக்கலாம். எப்பொழுது 6வது அறிவுக்கு வருகிறானோ மனிதன், அங்கே மிருகங்களிலிருந்து மாறுபட்டு வேறுபடுகிறான். அப்ப மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் என்ன வேற்றுமை ஒற்றுமை, இதை பார்க்கணும். மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் என்ன வேற்றுமைனா ரெண்டே விஷயம்தான். சிரிப்பும் அழுகையும் மனிதனுக்கு உரியது. சிரிக்க தெரிந்தவன் மனிதன், அழுகை தெரிந்தவன் மனிதன். துன்பத்தையும் இன்பத்தையும் இரண்டர அனுபவிப்பவன் மனிதன். அதான் சிரிப்பும் அழுகும் என்று சொன்னார்கள். மிருகங்களுக்கு துன்பமும் சிரிப்பும் இருக்கா அப்படின்னா இருக்கு, அழுகை இருக்கு. ஆனால் அதை வெளிப்படுத்த தெரியாத வகையில், அதனால்தான் அவைகள் 5 அறிவாக இருக்கின்றன. நான் ஒரு அறை விட்டா திருப்பி அறை விடுறதுக்கு எனக்கு அந்த ரோஷம் இருக்குது, அந்த துன்பத்தை அனுபவிக்கின்ற பக்குவம் இருக்கிறது. அதை விட ஏன் அந்த துன்பம் வந்தது என்பதை ஞானத்தால் உணர்கின்ற அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவம் என்றால் இறைவனுக்கு, மனிதனுக்கு மட்டுமே அந்த அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப விலங்குகளுக்கு இல்லையா? இருக்கு. திரியங்கோ மலை போய் சிவனை வழிபட்டது, முதலை வழிபட்டது, யானை வழிபட்டது, எல்லா விலங்குகளும் இறைவனை வழிபட்டது. ஏனால் அவைகள் பிறப்பின் சங்கல்பம். அப்படி ஒரு சங்கல்பம் பட்டதனால்தான் எறும்பு போய் வழிபட்டுகிறது. அப்ப எறும்பு முதல் ஈசனை வழிபட்டிருக்கிற உயிரினங்களும் உண்டு. அப்படின்னால் அவைகள் பிறப்பிலே சங்கல்பம் செய்தது. மனிதன் எப்படி மனிதனுடைய பிறப்பிலே சங்கல்பம் செய்து திருவண்ணாமலைக்கு வர வேண்டும் என்று நினைத்து திருவண்ணாமலைக்கு வருகின்றானோ, அதுபோல எறும்பானது ஈசனை வழிபட வேண்டும் என்று சங்கல்பம் செய்து அந்த பலனை அடைந்தது. இப்ப மார்கண்டேயனை எடுத்துக்கோ. அறிவுள்ள பிள்ளை வேணுமா, ஆயுள் உள்ள பிள்ளை வேணுமான்னு கேட்டாங்க கடவுள்கிட்ட. தவம் இருக்கிறாரு மார்கண்டேயனோட அப்பா. அறிவுள்ள பிள்ளை வேண்டுமென்றால் ஆயுள் குறைவு, ஆயுள் உள்ள பிறவி வேண்டும் என்றால் அறிவு இருக்கும், ரெண்டுத்தில் எது வேண்டும் என்று சொன்னால் அவங்க என்ன வரம் கேட்டாங்க? இறைவன்கிட்ட கேட்டிருந்தா எனக்கு ஆயுசு நிறைய பிள்ளையா வேணும்னு முட்டாள் பிள்ளை பிறந்திருப்பான். ஆனால் அறிவுள்ள பிள்ளை வேண்டும் என்று கேட்டதினாலே தன் அறிவால் தான் பிழைத்து கொண்டான். அதுதான் மார்க்கண்டேய வரலாறு. அவரு என்ன சொல்றாரு? மார்க்கண்டேயன் அங்கே யமன் விரட்டி கொண்டு வருகிறான். மார்க்கண்டேயனுக்கு அறிந்து விட்டது, நம்முடைய உயிரை பறிப்பதற்கு யமன் வந்து விட்டான். இப்போ ஒரு கதை சொல்ல போறேன். இந்த மார்க்கண்டேயனுக்கு முன்னாடி ஆயுள் பற்றி ஒரு விதியை பற்றி ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்திராணி என்பவள் இந்திரனுக்கு மனைவி. அந்த இந்திராணி என்பவள் ஒரு ஆசையா ஒரு கிளி வளர்த்தாளாம். இந்திராணி ஒரு கிளி வளர்த்தா. அந்த கிளிக்கு ஆயுள் இன்றைக்கு முடிய போகிறது என்று அசிரீரியாக ஒரு செய்தி வந்துச்சு. அச்சோச்சோ, நான் ஆசையா வளர்த்த கிளி இன்னைக்கு போயிடுமா நம்ம கையை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இந்திரலோகத்துக்கே அதிபதி நம்ம புருஷன், அவர்கிட்ட போய் முறையிட்டா இந்த கிளி, நம்ம ஆசையா வளர்த்த கிளி காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறான்.
உடனே இந்திரன் கிட்ட போய் முறையிடுறா. அப்பா புருஷா கணவனே, கண் கண்ட தெய்வமே, இந்திரனே, நான் ஆசைய வளர்த்த கிளி இன்னைக்கு யமன் வந்து உயிரை பறிக்க கொஞ்சங்கிளியாக இருக்கிறது, அதை கொஞ்சம் காப்பாத்து என்று இந்திரனிடம் தன் மனைவி சொல்கிறாள். இந்திரன் என்ன சொல்றாரு, அம்மா தாயே, நான் இந்திரலோகத்துக்கு தான் அதிபதி, யமனுக்கு நான் அதிபதி இல்லை. யமனை உத்தரவு போட்டு இந்த உயிரை பறிக்க கூடாதுன்ற அளவுக்கு நான் அதிபதி இல்லை. என்னை விட உயிர்களை படைத்தவர் ஒருத்தர் இருக்கிறார், பிரம்மா. அந்த பிரம்மாவிடம் போய் நம்ம முறையிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் என்ன செய்யறாரு, பிரம்மாவிட்ட போய் முறையிடுறாரு. பிரம்மதேவன், என்னடா இந்திரன் நம்ம பிரம்மலோகத்துக்கு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனை பார்த்து விசாரிக்கிறார். என்ன இந்திரா திடீர்னு பிரம்மலோகத்துக்கு வந்திருக்கிறா அப்படின்னு கேட்டா, சாமி சபிக்கணும், என்னை மன்னிக்கணும், என்னுடைய மனைவி ஆசையா ஒரு கிளி வளர்த்தா, அந்த கிளிக்கு இன்னைக்கு உயிர் போற மாதிரி வசதி சொல்லிடுச்சு. நான் அந்த அளவுக்கு தகுதி இல்லாதவன், நீங்களோ உயிர்களின் படைப்பாளி, உயிர்களை படைக்கின்றவன் அப்படின்னு போது அந்த பிரம்மன் என்ன செய்கிறார், அப்படியா, உன்னுடைய மனைவி ஆசையா வளர்த்த கிளி அடிபட போகிறதா, செத்து போக போகிறதா, சரி அதை காப்பாற்ற வேண்டும். நிச்சயில உட்காந்து பார்த்துட்டு யோசனை பண்றாரு. எப்பா நான் பிரம்மலோகத்துக்குத்தான் அதிபதி, யமனை உயிர்களை பறிக்க கூடாது என்று சொல்வதற்கு எனக்கு தகுதி இல்லை. நான் உயிரில படைக்கிறதோட என் வேலை முடிஞ்சு போச்சு. இங்க திருவண்ணாமலைக்கு வந்துட்டு கிரிவலம் சுத்துறன்னு சொல்லிட்டு வந்த வேலையை விட்டுட்டு எந்தெந்த வேலையை பார்க்குறானே, அது போலலாம் யமலோகத்திலையும் பிரம்மலோகத்திலையும் பார்க்க முடியாது. சொற்பொழிவுக்காகவே நான் இருக்கிறேன்னு சொல்றவங்களாம் சில பேர் இருக்கிறான். யூடியூப்ல பேசுறதுக்கிட்டே நான் எனக்கு அந்த வேலை கிடையாது. கேட்டதினால் சொல்கிறேன், சொல்வதனால் கேட்கிறேன். இதுதான் என்னுடைய பாணி. அந்த வகையில பிரம்மன் சொல்லிட்ட பிறகு அப்புறம் என்ன செய்யலான்னு போது, எனக்கு மேல ஒரு ஹையர் ஆபீசர் இருக்கிறார். யாரு, மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு போய் கேட்கலாம், இந்த கிளியை போய் காப்பாற்ற முடியுமான்னு முயற்சி போடலாம் சொல்லிட்டு மகாவிஷ்ணுகிட்ட போறாங்க. யார் யார் போறாங்க, இந்திரனும் பிரம்மாவும் சேர்ந்து போறாங்க. மகாவிஷ்ணு பாக்குற, என்னடா ரெண்டு பேரும் ஒரு கூட்டாளியா வந்து ஏதோ தொழில்கள் பண்ண போறாங்களா, பிசினஸ் பண்ண போறாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கேட்கிறாரு. என்னப்பா ரெண்டு பேரும் இந்திரனும் பிரம்மாவும் வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்டா, ஐயா இந்திரன் மனைவி இந்திராணி ஒரு கிளியை வளர்க்கிறாள். அந்த கிளி இன்றைக்கு உயிர் விட போகிறதாக அசிரீர் சொல்லப்பட்டதாம். அதனால எப்படியாவது இந்த கிளியை காப்பாற்ற வேண்டியதாம். நீங்கள் தான் இதற்கு உலகத்தை ரட்சிக்கின்ற பெருமாள் மகாவிஷ்ணு, ஆகையினாலே இந்திரனுடைய கிளியை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்ன பிறகு, அப்படியா, உடனே அவரு கொஞ்ச நேரம் நிச்சயில உட்காந்து பாக்குறாரு, இதை காப்பாற்ற முடியுமா, இல்லப்பா என்னால முடியாதுப்பா, எனக்கு மேல ஒரு சுப்பீரியர் ஆபீசர் சிவபெருமான் இருக்கிறார், அவர் தான் காக்கும் கடவுள், படைக்கும் தலைவர். இவர் காக்கும் கடவுள்னா அவர் படைக்கும், அதாவது உயிர்களுக்கெல்லாம் ஜீவன் படைக்கின்ற, அமுது படைக்கின்ற கடவுள் சிவபெருமான். உடனே அமுது படைக்கிறவர் அவர் தான், உயிர்களை உலகத்தையே காத்து ரட்சிக்கிறவர் தான். ஈயரும்பு முதல் 8000 உயிர்களுக்கும் அவர் தான் அன்ன ஆகாரம் எல்லாம் கொடுக்குறாரு. அதனால சிவபெருமான்கிட்ட போய் சுப்பீரியர் ஆபீஸ்கிட்ட போய் கேட்போம்னு சொல்லிட்டு பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் இவங்க போறாங்க. போயிட்டு என்ன செய்யறாங்க, சிவபெருமான்கிட்ட போறாரு. ஐயா நீங்கள் தான் இந்த இந்திரானுடைய கிளியை உயிர் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்ப சிவபெருமான் உடனே அவரும் கொஞ்ச நேரம் நிச்சயில உட்காந்து பாக்குறாரு. எப்பா நீ சொல்றதெல்லாம் சரிதான், உயிரெல்லாம் காப்பாத்துறான், அதுக்கான ஜீவாம்சரம் எல்லாம் கொடுத்த, இந்த எல்லாம் படைச்சது போனதெல்லாம் சரிதான், எல்லாரும் செஞ்சோம். ஆனா உயிரை எடுப்பதற்கான அதிகாரம் எனக்கு இல்லை, அதை வேற ஒருத்த கொடுத்துட்டேன் அப்படின்னு சிவபெருமானும் சொல்றாரு. அப்படியா, என்னங்க சொல்றீங்க? ஆமாம்பா, அதனால்தான் யமனேஸ்வரன் என்று ஈஸ்வர பட்டம் கொடுத்து தர்மத்தின் தலைவனாக இருக்கின்ற யமதர்மன், அதனால்தான் அவனுக்கு டைட்டிலே யமதர்மன் பேரு. அவன் தர்மத்திலும் ஒரு அளவு கூட அப்படி அசைய மாட்டான், நீ தவற மாட்டான். அப்படிப்பட்டவன் தான் அந்த உயிரை எடுப்பதற்கு தகுதி உடையவன். அந்த கிளியினுடைய உயிரை எடுப்பதற்கு யமதர்மன் மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து யமதர்மன் போய் அந்த கிளியினுடைய உயிரை எடுக்கிறதுக்குள்ளார காப்பாத்திலான்னு சிவபெருமான ஒரு ஐடியா போட்டு 4 பேரும் போறாங்க. யாருக்கிட்ட? யமதர்மன்கிட்ட போறாங்க. இந்திரனுக்கு அப்புறம் பிரம்மா, விஷ்ணு, சிவன்
இந்த 4 பேரும் சேர்ந்து யமதர்மன்ட்ட, என்னடா 4 பேர் நம்ம கிட்ட வந்துட்டாங்க, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்ட போலன்னு சொல்லிட்டு யமதர்மன் துடிக்கிறான், பதைக்கிறான், ஏதோ வம்பு தம்புல மாட்டிக்கிட்டோம் நம்ம அப்படின்ற மாதிரி எல்லாம் கணக்கு போட்டு பதனாவது யமதர்மனுக்கு. எல்லாரும் வந்துட்டாங்களே, வந்து இந்திரன் வந்துட்டாரு, பிரம்மா வந்துட்டாரு, மகாவிஷ்ணு வந்துட்டாரு, சிவன் வந்துட்டாரு, நம்ம ஏதோ இன்னைக்கு தீண்டண்டா சாமின்னு சொல்லிட்டு வணங்கி, எல்லாரையும் வணங்கி, சுவாமிகள் அத்தனை பேரும் இந்த ஒரு யமதர்மன் லோகத்துக்கு வந்திருக்கீங்க, நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன், ஏன் இப்படி என்னை தண்டிக்கிறதுக்காக வந்துட்டீங்களான்னு பயந்துட்டு கேட்குறான் யமதர்மன். அப்ப சிவபெருமான் சொல்றாரு, ஒண்ணு நீ தப்புலாம் படல, உயிரை காப்பாற்றுவதற்காக உன்னிடம் வந்திருக்கோம், ஏனென்றால் உயிரை பறிக்கின்ற அதிகாரம் உனக்கு தான் இருக்கு அப்படின்னு சிவபெருமான் சொல்ல, என்ன எந்த உயிர் யாரு என்னன்னு கேட்கும்போது அப்ப சொல்றாங்க, இந்திராணி வளர்த்த ஒரு கிளி ஆசைப்பட்டு வளர்த்தா, அந்த கிளி இன்னும் கொஞ்ச நேரத்துல உயிர் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது, அது உங்கையில தான் இருக்கு, அதை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இந்த 4 பேர் சேர்ந்து. உடனே அப்படின்னா அவன் சொல்றான், யார் யமதர்மன் சொல்கிறார், நான் எல்லா உயிரும் அடங்கிய ஒரு அறை இருக்கிறது, அந்த அறையில அந்தந்த உயிர்களுக்கான சாசனம் செய்யப்பட்ட ஓலை கட்டி தொங்கப்படும், எப்பொழுது அந்த சாசனம் செய்யப்பட்ட ஓலை கட்டி தொங்கப்பட்ட ஓலை கீழே விழுகிறதோ அப்பொழுது அந்த உயிரினுடைய உயிர் பறிப்பதற்கு நான் போயிடுவேன், அந்த ஓலை கீழே விழுவதற்கு முன்னதாக நாம் ஓடி போய் அந்த ஓலையை போய் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேருமாக போறாங்க அந்த அறைக்குள்ளார. யார் யார் போறாங்கன்னா, இந்திரன், பிரம்மா, விஷ்ணு, சிவன், யமதர்மன், இந்த 5 பேரும் அந்த உருவமுக்குள்ளார போறாங்க. அப்ப டொப்புன்னு ஒரு ஓலை கீழே உழுது, ஏதோ ஒரு ஓலை ஊந்துச்சு, ஓடி போய் யமதர்மன் எடுத்து படிக்கிறான், இந்திராணி ஆசையாக வளர்த்த கிளி இந்த அறைக்குள்ளார 5 பேரும் எப்பொழுது நுழைகிறார்களோ அப்பொழுது அந்த கிளியினுடைய உயிர் பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லியாச்சு. எடுத்து படிக்க போறா, இந்திராணி வளர்த்த கிளி யமதர்மன் உள்பட, பிரம்மா உள்பட, இந்திரன் உள்பட, மகாவிஷ்ணு உள்பட, சிவன் உள்பட 5 பேரும் உள்ள நுழையும் போது யமதர்மனுடைய கடமை செய்ய வேண்டும், கிளியினுடைய உயிரை பறிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் அனைவரும், என்னுடைய கடமை செய்வதற்கு கிளியின் உயிரை பறித்தே தீர வேண்டும் என்று பறித்து விடுகிறார். எதற்கு சொல்ல வேண்டும் என்றால், இப்போ 5 பேரும் சேர்ந்து ஒரு கிளியினுடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை. யார்? இந்த உலகத்தையே சிருஷித்தவர்கள் 5 பேரும். 5 பேர் பஞ்சபூதங்கள் என்று சொல்லலாம். அந்த பஞ்சபூதங்களே சேர்ந்தால் கூட ஒரு உயிரை காப்பாற்ற முடியாது என்றால், இங்க வர, இப்ப எங்க வர, நம்ம 16 வயசு மார்கண்டேயன்ட்ட வர. மார்கண்டேயன்ட்ட வரும்பொழுது அவன் தன்னுடைய அறிவால் தன்னைத்தானே காற்றுக்கொண்டான். இவன் யமன் என்ன செஞ்சிருக்கணும், உயிரை பறிக்க வந்தவன் மார்கண்டேயனுக்கு மட்டும்தான் போட்டிருக்கணும், வலை வீசிருக்கணும். அவன் என்ன பண்ணிட்டான், லிங்கத்துக்கு சேர்த்து போட்டான். லிங்கத்துக்கு சேர்த்து போட்ட உடனே யமன் செய்த தவறு மார்கண்டேயன் விஷயத்துல, லிங்க போட்ட கை, டேய் உயிரை பறிக்க வந்தீங்கன்னா நீ அவனை தான் பறிக்கணும், நீ ஏன்டா எனக்கு போட்டா அப்படின்னு விட்டார் ஒரு உத. யார? யமனை. காலால் தீட்சை, இங்க காலடி தீட்சை யமதர்மனுக்கு கொடுக்கப்பட்டது. இறை தீட்சை அங்க திருவடி தீட்சை என்று சொல்லுவார்கள், மாணிக்க வாசகருக்கு கொடுத்தது. சிவபெருமான் வந்து திருவடி தீட்சை கொடுக்கிறார், யமனுக்கும் அங்கே திருவடி தீட்சை கொடுக்கப்பட்டது. சிவசிவான்றான் அடிபட்ட உடனே. யமதர்மன் உத்த உதையில அவன் என்ன சொல்றான், சிவசிவ அப்படின்றான். அந்த தீட்சையான மந்திரம் அவனுக்கு போய் சேர்ந்த உடனே பஞ்சாட்சரம் வருகிறது, நம சிவாயம் சிவசிவாய் என்று யமதர்மன் சொல்கின்றார். உட்டதை தொடர வேண்டும் என்பதற்காக யமதர்மன் அந்த உயிரை பறிக்காமல் செல்கின்றார். வாழ்க்கை விட்டதை தொடர வேண்டும் என்பதற்காக, மார்கண்டேயனுக்காக என்றும். அதுபோலதான் இந்த பக்கம் வைணவத்து பக்கம் வந்தா பிரகலாதன், அவனுடைய வாழ்க்கை வரலாறு வேற. இந்த 2 சிறுவர்கள் நமக்கு காட்டியது, எந்த சூழ்நிலை வந்தாலும் அஞ்சாமல் நின்றால் உயிருக்கும் உடைமைக்கும் இந்த பிரபஞ்சத்திலே அவர்களுக்கு இடம் இருக்கிறது என்பதுதான் அஞ்சாமை காட்டுகிறது. நரசிம்ம அவதாரம் எப்பேற்பட்ட கொடூரமான அவதாரம். இரணியனை வதம் பண்ணிட்டாரு, வடியில தூக்கி வச்சுக்கிட்டாரு பிரகலாதனை. பிரகலாதனை தூக்கி வச்சுட்டு விடமாட்டேங்கிறாரு. என்ன செய்யறாரு நரசிம்மன்? நரசிம்மன் உயிர்களை வதம் செய்கிறான். இரணியனை வதம் பண்ணிட்டாரு.
உயிர்களை எல்லாம் சித்திரவதை பண்ணுகிறார் நரசிம்மன். அப்ப தேவர்கள் முனிவர்கள்லாம் ரணியனே தேவலாம் போலக்கு நினைச்சிட்டாங்க. அவ்வளோ வதம் செய்கிறார், எல்லா உயிர்களையும் துன்புறுத்துகிறார். எல்லா உயிர்களும் சேர்ந்து பிரம்மா எல்லாம் போய் சேர்ந்து இந்திரன் முதலானவர் சேர்ந்து தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்து சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க. உங்க மச்சான் வந்து என்னன்னு பார்த்தா இந்த மாரி உயிர்களை துன்புறுத்துகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாக்கா, உயிர்களை துன்புறுத்தக்கூடிய அந்த நரசிம்மன் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய வந்திருப்பது இறைய முன்னாடி வந்திருக்கிற சிவபெருமான் வந்து சொல்றாரு மச்சாங்கிட்ட, நீ வந்து மகாவிஷ்ணு, நரசிம்மன் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில மகாவிஷ்ணுவானது அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்கா, மகாவிஷ்ணு வந்து நரசிம்மனாக இருக்கிறார், வந்திருப்பது சிவபெருமான் என்று தெரியவில்லை. அந்த வகையில சிவபெருமான் சொல்றாரு, நீ வந்து மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரத்துல இருக்கிற, அதனால முடிச்சுக்கிட்டு வெளியே வா, மகாவிஷ்ணுவா வா என்று சொல்கிறார். ஆனால் அது மகாவிஷ்ணுவுக்கு தெரியவில்லை. அப்ப என்ன செய்யறாருன்னா, இவர் ஒரு அவதாரம் சிவபெருமான் எடுக்கிறார். அந்த அவதாரம் தான் என்ன அவதாரம்? நரசிம்மவத மகா சரபேஸ்வரர் என்ற அவதாரத்தை. சரபேஸ்வரர் விலங்கும் அல்லாமல் பறவையும் அல்லாமல் மற்றொரு மகா புருஷனாக சிவபெருமான் அவதாரம் எடுத்து இரணியனை வதம் செய்த நரசிம்மனை இவர் வந்து வதம் செய்ய, அதனால்தான் நரசிம்மவத மகா சரபேஸ்வரர். சரபேஸ்வரன் அடியேன் வழிபடுகின்றது என்று சாதாரண சரபேஸ்வரர் மட்டுமே இல்லை, அதுல பறவை இருக்கும், விலங்கு இருக்கும், இறக்கையோடு இருக்கும். இரணியனை வதம் பண்ணது நரசிம்மன் என்றால் நரசிம்மனை வதம் பண்ணது மகா சரபேஸ்வரர். இந்த நரசிம்மவத மகா சரபேஸ்வரை வணங்கினால் வைணவமும் சிவமும் சேர்ந்ததாக, இரண்டு வழிபாட்டுக்கும் சேர்ந்ததாக இருக்கின்றது. அந்த வகையில இன்னும் வீர சைவர்கள் இருப்பதை போல வீர வைணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நேரங்காலமே பத்தாது. ஏனென்றால் நம்ம திருநீட்டுக்கும் அவங்க திருமண்ணிடுவாங்க. முத்திரை ஸ்தானம் பெற்றவர்கள் என்று சொல்வார்கள் வைணவர்கள், ஆனால் திருநீற்றை இட்டுக்கொள்ள மாட்டார்கள். நம்ம வந்து பெருமாள் கோயிலுக்கு போனால் நாமும் போட்டுக்குவோம், இங்கே வந்த பட்டையும் போட்டுக்குவோம். ஆனால் வீர வைணவர்கள் என்பது சிவனுடைய பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சிவனுடைய பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நெற்றில விபூதியிட மாட்டேன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட நிலையில திருவண்ணாமலை மண்ணில் நம்ம வந்திருக்கிறோம். திருவண்ணாமலையில கிரிவலம் வந்திருக்கிறோம். கிரிவலத்துல வந்திருக்கிறவர்கள் கிரிவலத்தை எப்படி போகணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருந்தாலும் கூட இந்த பதிவுல, கிரிவலம் என்பது 16 கிலோமீட்டர். இந்த 14 கிலோமீட்டர்ல கிட்டத்தட்ட 10 லிங்கங்கள் இருக்கு. அடிக்காயிரம் லிங்கம்லாம் அப்புறம் வழிபாட்டு தலங்களாக இருக்கக்கூடிய லிங்க தலங்கள் வந்து 10 லிங்கங்கள் இருக்கு. 8 லிங்கம் அஷ்டலிங்கம்னா சூரியலிங்கம், சந்திரலிங்கம் இரண்டும் சேர்ந்து 10 லிங்கம் இருக்கு. இந்த 10 லிங்கம் என்பது பற்றற 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 ஈசன் கொண்ட பற்றாயினும் பற்றற. அதுதான் திருவண்ணாமலையில ஆணவத்தை ஒழிக்கின்ற இடம். பற்றற 10 லிங்கத்தை வழிபட்டினா பற்ற இருக்கணும். பற்றற பற்றற ஈசன் மீது கொண்டாயினும் பற்றற, திருமூலர் சொன்ன வார்த்தை. அந்த பற்றறுத்து போகின்ற வாழ்க்கையை திருவண்ணாமலையில கிரிவலத்துல தண்டனையாக நாம் அனுபவிக்கிறோம். இப்ப அதான் வர பாயிண்ட்டுக்கு தண்டனை. இப்ப போலீஸ் வேலைக்கு போறோம், மிலிட்ரிக்கு போறோம், அங்க தப்பு செஞ்சுட்டா பேரட் என்ன பண்றாங்க, துப்பாக்கியை கையில எடுத்துன்னு இத்தனை கிரவுண்டு சுத்திட்டு வாண்டுறாங்க. அது போல வாழ்க்கையில நாம செய்த தப்பை இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா, வாழ்க்கையில செஞ்ச தப்பை கர்மாவாய் அனுபவித்து அந்த கர்மாவை நீங்குவதற்காக கிரிவலம் சுத்துகிறோம். இப்ப நாங்களாம் எதுக்கு சுத்தலைன்னா, சுத்திட்டோம். 3:30 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு, அந்திய நேரம் அதாவது விடியற்காலை பொழுதுல பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அந்த காலத்துல சுத்தி ஈசானிய லிங்கத்துல முடிக்கும் போது பொல பொல பொலன்னு விடிஞ்சிருக்கோம். அப்படிப்பட்ட காலத்துல எங்களுடைய கர்மாவை நாங்கள் கழித்திருக்கிறோம், நாங்களும் தண்டனை அனுபவித்திருக்கிறோம். சித்ரா பௌர்ணமியில ஒரு முறை நான் ஃபேன் ஷர்ட் போட்டுங்கிற காலத்துல சித்ரா பௌர்ணமியில வந்து மாட்டினேன். மதியானம் 2 மணிக்கு கோவில் வாசல்ல போய் கியூல நிக்கிறேன், இரவு 2 மணிக்கு வெளியே வரேன்.
என்னுடைய சிறுநீர் உபாதை கூட நான் வெளியில வர முடியல, போக முடியல. அப்ப 12 மணி நேரம் அப்ப நான் இறைவனை காண்பதற்காக காத்திருந்தேன் என்றால் இன்றைக்கு இறைவன் எனக்காக காத்திருக்கிறார் என்று சொல்ல முடியும். ஏனால் நான் செய்கின்ற சேவை இறைவனால் ஆட்கொண்ட சேவை, நான் செய்கின்ற அர்ப்பணிப்பு, டெடிகேஷன், அந்த சேவையும் அர்ப்பணிப்பும் எவன் ஒருவனிடத்தில் இருக்கின்றோ அவன் இறைவனால் பார்க்கப்படுகிறான், அவன் இறைவனால் ஆட்கொள்கின்றான், அவனை இறைவன் தன்னுக்குள் ஐக்கியமாகின்றான். இதுதான் திருவண்ணாமலையுடைய வாழ்கின்ற சாது சன்னியாசிகளாகட்டும், திருவண்ணாமலையில் இருப்பவர்களாகட்டும், வர்றவங்களாகட்டும், இனிமேல் வரக்கூடியவர்களாகட்டும், இறைவனை நீ வணங்குவதை விட இறைவன் உன்னை எந்த வகையில் தேர்ந்தெடுத்தார், ஆட்கொண்டார், எந்த வகையில் உன்னோடு இருக்கின்றார், துன்பத்தில் உனக்கு உதவி செய்கிறாரா, தாகம் எடுக்கிறது, அங்கபிரசனம் பண்றாங்க, தாகம் எடுக்கிறது, ஓடி ஒருத்தன் தண்ணி கொடுப்பான், அவன் தான் இறைவன். உனக்கு விசிறி விடுவாங்க, ஏன்னா அவங்களால செய்ய முடியாத அங்க பிரதர்ஷனத்தை இவங்க செய்யறாங்க. அந்த வகையில அடியாருக்கு அடியாராக இருந்து அடிபணிந்து யாரோவர் சேவை செய்கிறார்களோ அவர்கள் அடியாருக்கு அடியாராக இருந்து, அதனால தானே அப்பூதி அடிகள் அங்க அடியாருக்கு அடியாராக இருந்தார். திருநாவுக்கரசு வரலாறு எடுத்துக்கிட்டு போனோம்னா அது சொல்லவே முடியாது. மூத்த திருநாவுக்கரசுக்கு 10 பாடல்கள் பெரிய புராணத்துல இருக்கு. பாம்பு கடிச்சு செத்து போறான் புள்ள, என்ன செய்யறாங்க, வந்திருக்கிற அடியார் அமுது உண்ண வந்திருக்கிறார் மூத்த திருநாவுக்கரசு, கையால சாப்பிடணும், ஆனா பாம்பு கடிச்சு செத்துட்டா பாயில சுத்தி வச்சுக்கிறாங்க புள்ளைய. பாயில சுத்தி வச்சிருக்கும் போது திருநாவுக்கரசு சமையல் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலான்னு கூப்பிடுறாங்க. நான் சுருக்கமா சொல்றேன், அந்த கதையை உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். இந்த பக்கம் சாப்பாடு தயாராகிடுச்சு, அங்க புள்ள பாயில சுருண்டு கிடக்கிறான், பாம்பு கடிச்சு சுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்ப சாப்பிட உட்காந்த திருநாவுக்கரசு கேட்கிறார் அப்பூதி அடிகளை, எங்கம்மா உன் புள்ளைய கூப்பிட, அவனோடு சேர்ந்து நானும் சாப்பிடணும். அப்ப சொல்றாங்க, ஒரே வார்த்தை சொல்றாங்க, அப்பூதி அடிகள் சொல்றாரு, அவன் இங்கு உதவான் என்று சொல்லுகிறார். அவன் செத்துட்டான்னு சொல்லல, அவன் பயன்பட மாட்டான்னு சொல்ல, அவன் இங்கு உதவான். எப்பேற்பட்ட வார்த்தை பொறுக்கி எடுத்து போட்டிருக்கிறார் பாருங்க பெரிய புராணத்துல சேர்க்கிறார். அவன் இங்கு உதவான். என்ன சொல்றீனே, உனக்கு என்ன பைத்தியத்தை முடிச்சு போச்சோ? இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புள்ள விளையாடிட்டு இருந்தான், ஓடி ஆடிக்கிட்டு இருந்தான், என்னை கண்டு வணங்கினா, நமஸ்கரிச்சான், நான் ஆசீர்வாதம் பண்ணேன், தீர்க்காயுசுன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணேன். அதான் விஷயம், தீர்க்காயுசுன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணேன். அந்த பிள்ளை இப்ப எங்க போயிட்டான், அவன் உதவ மாட்டானா, அப்புறம் என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்பேற்பட்ட நிலையில அந்த இலைய எடுத்துட்டு போற இடத்துல பாம்பு கடிச்சிச்சு. இவருக்கு உணவு ஆசையோட போறான், தாத்தா கூட உட்காந்து சாப்பிட போறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படின்னு ஆசையோட போறான். புள்ள பாம்பு கடிச்சிச்சு, பாயில சுத்தி வச்சுட்டாங்க. அவர் சாப்பிட்டு போட்ட பிறகு நம்ம துக்கத்தை பரிமாறிக்கலான்னு. ஆனால் எப்படியோ திருநாவுக்கரசு அதை உணர்ந்து கொண்டார். என்னமா ஆச்சு, சொல்ல போறியா இல்லையான்னு போது அப்ப வெக்கி அழுகுறாங்க. என்னையா சொல்றது, உங்களுக்காக சாப்பிடுவதற்காக இலை அறிந்து போக பிள்ளையை அரவம் தீண்டியது, பாம்பு கடிச்சுன்னு சொல்ல அரவம் தீண்டியது, நல்ல அரவம் சொல்ற, அதை கூட அரவத்தை கூட கெட்ட பேர் சொல்லல, அதுக்கு நல்ல அரவம் தீண்டியது என்று சொன்னார். அந்த பாம்பை கூட கெட்ட வார்த்தையால திட்டல, நான் பிள்ளைய கொன்ன அந்த பாம்பை கூட கெட்ட வார்த்தையால சொல்லாம நல்ல அறவும் தீண்டியது என்று சொல்கிறாரு. அப்படின்னா அந்த நல்ல பாம்பு கடிச்சுது அப்படின்னு சொல்றது வழக்குல நல்ல அறவும் தீண்டியதுன்னா, ஓடி போய் பார்க்குற, என்ன சொல்ற அப்படின்னு ஓடி போய் பார்க்குறாரு, பாயில சுத்தி போட்டு படுக்கையில கிடக்குறான். இந்த புள்ளைய இப்படி படுக்கையில போட்டா எனக்கு சோறு போட வந்த, நான் என்ன பாவம் செய்தேன், என்ன பாவம் செய்தேன், இந்த புள்ளைய இப்படி படுக்கையில சுத்தி வச்சுட்டு இந்த சோறை நான் தின்னு இருந்தேனா எனக்கு எவ்வளவு பெரிய பாவம் நேர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துடிக்க பதைக்க அந்த புள்ளைய தூக்கிட்டு அந்த ஊர்ல இருந்த கோவிலுக்கு போறாரு. திங்களூர் கோயிலுக்கு போறாரு. போனா சிவபெருமான் மேல 5 தலை நாகம் வச்சிருக்கிறாங்க கிரீடமா. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் நல்ல பாம்பு? அங்க நல்ல அறவும் சொன்னதை வச்சு
இங்க பாடுறாரு, நல்ல பாம்பே நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே என்று கேட்கிறார். நாதர் முடிமேல் இருக்கின்ற ஆணவமா? என் பெருமான் சிவன் பெருமான் கழுத்துல இருக்கிற ஆணவத்தினால கடிச்சியா? என்ன தைரியம் இருந்தா இந்த புள்ளைய சிறு புள்ளைய கடிச்சிருப்ப அப்படின்னு கேட்டு, எந்த பாம்பு வந்து கடித்ததோ அந்த பாம்பே தன்னுடைய நெஞ்சை திரும்ப பெற்றது. பிள்ளை உயிரோடு வந்தான். அந்த தாத்தாவோட உட்கார்ந்து அமுதுண்டான். இது வந்து அப்பூதி அடிகளுடைய வரலாறு. மூத்த திருநாவுக்கரசு பதிகத்துல 10 பாடல்கள் பெரிய புராணத்துல மூத்த திருநாவுக்கரசாகவே பாடப்பட்ட பாடல்கள். இப்ப இந்த காலகட்டத்தில் இருக்க ஆயுசு எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பது முக்கியம் அல்ல. நான் 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தேன், 100 வயசுக்கு வாழ்ந்தேன் இல்ல, 10 வயசுல செத்து விட்டான்றது முக்கியம் இல்ல. வாழ்ந்த காலத்தில் நாம் என்ன செய்தோம்? 10 வயசு புள்ள இந்த உலக சாதனை படிச்சிருப்பான். 100 வயசு வாழ்ந்தோம், வாழ்ந்ததுக்கே வாழ்க்கைக்கே வேஸ்டா வாழ்ந்து போய் சேர்ந்திருப்பான். இவர்கள் எல்லாம் தடங்கள் என்ன விட்டு சென்றார்கள். ராமானுஜம் கணக்கு மேதை வந்து சின்ன குழந்தையிலே அவர் கணக்கு மேதையாயிருந்தார். ராமானுஜம் திருஞான சம்பந்தர் 2.5 வயசு குழந்தையில பாட்டு பாட ஆரம்பித்தார். தோடுடைய செய்வேன் என்று பாடினார். அதுபோல அறிவாளிகளாக பிறப்பதும், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பிலே. கண்ணதாசன் வந்துட்டார்ல. அதுபோல அருணகிரிநாதர் கூட சொல்றோம், அவர் வந்த பொருள் விதம் வேற, அவர் வாழ்ந்த விதம் வேற, அவர் வாழ்க்கை முடிந்த விதம் வேற. குஷ்டங்கள் கையில, தொழுநோய், அந்த காலகட்டத்தில் கூட பெண்ணுடைய போகம் தேவைப்படுது. எவ்வளவு சுகத்தை அனுபவித்திருந்தால், சொய்ந்திருந்தால் கையில குஷ்டம் வரும். அந்த நேரத்துல கூட அவருக்கு ஒரு பெண் தேவைப்படுது என்றால், தன்னுடைய அக்கா அவங்க சொல்றா, உனக்கு பெண் தேவை, ஒரு பெண் என்றால் நானும் பெண் தான், என்னை உன்னுடைய இஷ்டத்துக்கு காமத்துக்கு என்னை எடுத்துக்கொள் என்று சொல்கிறாள். அப்பதான் அறிவு வந்து அண்ணாமலையாருக்கு உள்ள இருக்கிற கோபுரத்துல, கிளி கோபுரத்துல போயிட்டு தன்னை தானே மாய்த்து கொள்ள வருகின்ற போது முருகா முருகா என்று ஒலிக்கின்று கொண்டு கொத்துகிறார். முருகப்பெருமான் ஒரு குழந்தையை தாங்குவது போல அருணகிரிநாதரை தாங்குகிறார். இந்த பாக்கியம் அவ்வளவு பாவம் செஞ்ச அருணகிரிநாதருக்கு, பெண் பித்தாக அலைந்த அருணகிரிநாதருக்கு இந்த தலத்துல, திருவண்ணாமலை தலத்துல வந்து ஒரு காட்சி கொடுத்து, ஒரு குழந்தையை தாங்குவது போல தாங்கி, என்னை உயிரை காப்பாத்திட்ட, நான் எப்படி உன்னை வணங்குவேன் தெரியலையே அப்படின்னு போது அவரு எடுத்து கொடுக்கிறார். ஒரு பாட்டு அடி எடுத்து கொடுக்கிறார். திருப்புகழ் முத்தை திருப்பத்தி திருநகை எதன அந்த பாட்டை எடுத்து கொடுக்கிறார். அந்த வகையில திருவண்ணாமலை பெருமையை சொல்வது என்றால் ஆயுள் போதாது, பிறவி போதாது. அந்த வகையில திருவண்ணாமலைக்கு வருகின்றவர்களா, திருவண்ணாமலை வருவதற்கு முன்னதாக ஏன் வருகிறோம் இந்த பிறவியில திருவண்ணாமலைக்குன்றது உணர்ந்து, அந்த அண்ணாமலை திருவடியை வணங்கி இங்க வந்து கதை பேசாதீங்க. முதல்ல நல்ல உடைகளை பெண்கள் அணிந்து வர வேண்டும். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தேவை. இதுல உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லாதீங்க. நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் உரிமை இருக்கிறது. நாங்க சொல்லட்டா வேற யார் சொல்ல முடியும்? முதல்ல உடை நாகரிகம், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தேவை. இந்த ஊர்ல சாப்பிடுங்க, பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க. நீர் ஆகாரத்தை 3 மணி நேரம் 4 மணி நேரம் நீர் ஆகாரத்தை கொண்டு இந்த கிரிவலம் சுத்துங்க. கிரிவலம் சுத்துறதுனால என்ன நன்மை? ஏதோ காலுக்கு பயிற்சி, டைம் பாசிங்காக சுத்தாதீங்க. எல்லாம் கோடான கோடி நன்மை இருக்கிறது. கிரிவலம் செய்பவருக்கு இந்திரனுக்கு கிடைக்காத பாக்கியம் எல்லாம் திருவண்ணாமலை கிரிவலம் செய்பவர்களுக்கு கிடைக்குமா? இந்திரனுக்கே கிடைக்காத பாக்கியம் இந்திரலோக பதவி கிடைக்குமான்னு கேட்காதீங்க. இந்திரனுக்கு தான் பதவி கிடைச்சிச்சு, இந்திரலோக பதவி. அப்படி இருப்பதற்கும் போது இந்திரலோக பதவியை தாண்டிய ஒரு பாக்கியம், அதுதான் கைலாசத்திலே வாழ்கின்ற ஒரு பாக்கியம். இந்திரன் போய் கைலாயத்தில் வாழ முடியுமா? அவன் இந்திரலோகத்துல தான் வாழலாம், கைலாயத்தில் இட முடியாது. ஆனால் மனிதன் நினைத்தால் கைலாயத்தில் வாழ்வதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது.
காரைக்கால் அம்மையார் தலைகீழ போனாங்க. ஒரு பெண்ணடியார் தலைகீழ நடந்து போனாங்க கைலாயத்து. அம்மா தாயே என்று சொன்னார். இறைவன் தாயே என்று அழைத்த ஒரு பெண்மணி யார் என்றால் காரைக்கால் அம்மையார் தான். தாயே என்று அழைத்தார். நீ அங்கே இரு, நான் அங்க வரேன். இவரு போனாரு திருநாவுக்கரசர், நீயும் அங்கே இரு, வராத, நான் வரேன் உன் இடத்துக்கு. அப்படிப்பட்ட மூத்த அடியார்களுக்கு அடியாராக வாழ்ந்தவர்கள் தான் நமக்கு முன்னோர்கள். நாமும் அவர் வழியில் செல்வோம், நல்ல பலனை அடைவோம் என்று சொல்லி, நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வ, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சொல்லி, இந்த சின்ன உரை கேட்ட அனைவரும் உள்ளத்திலும் இல்லத்திலும் சிவனருள் சென்று சேர வேண்டும். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தனசேகருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா தொடர்ந்து தனசேகர் வந்து நன்மை மீது அன்பினால் பாராட்டப்படுகின்றார். அவருடைய உழைப்பு இந்த இரவு நேரத்தில் வந்து கூட எடுத்து உங்களுக்கு சேவை செய்யணும்னு என்னோடு இருந்து, இந்த இரவு நேரத்தில் கூட அவர் உழைத்து கண் அயராமல், இப்போதான் ஒரு பிரதர்ஷனம், கிரி பிரதர்ஷனம் ஒரு அம்மா போனாங்க, முடிச்சுட்டு இன்னையோடு 6 நாள். அந்த அம்மா அயன் லேடின்னு சொன்னோம். அப்பேற்பட்ட ஒரு மன தைரியம் அந்த ஒரு அம்மையாருக்கு. கிரி பிரதர்ஷனம் வந்தாங்க, அவங்களுக்கும் இறைவனுடைய அருள் சென்று சேர வேண்டும். அவங்களுடைய குழந்தை, பெண் குழந்தை கூடவே வந்துச்சு. அந்த பாட்டு பாடி வந்தார் 2 நாளா நம்ம அர்ஜுனன் சாமி. ஆறுமுகம் அவர் பாருங்க, ஒரு டிடிபி சென்டர் வச்சுக்கிறாரு. ஏதோ ஒரு வகையில கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்தாரு. 2 நாளா அவருடைய கஷ்டமும் தீர்ந்து இறைவன் வழிவகுத்தார். அதுதான் சொல்ல வரேன். அந்த வகையில எல்லாருக்கும் எல்லாவற்றுக்கும் எல்லா இன்பமும் சென்று சேர வேண்டும். இவ்வுலக உயிர்கள் மட்டுமின்றி எவ்வளவு உயிர்களுக்கும் சிவனருள் சென்று சேர வேண்டும். அனைவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. நமச்சிவாயம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.